கிட்டத்தட்ட அந்த பிரதேசத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான மதரசாக்கள் வந்து அதிகாலையிலே வெளியூர் மாணவர்களை வந்து பெற்றோரை வர சொல்லி அவங்களோட கையில கொடுத்து அனுப்பியாச்சு. இங்க இருக்கிற கேள்வி என்னடா, இதை ஏன் காஷிஃபுல் உலூம் நிர்வாகம் செய்யல? அக்கறையில வந்து பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கடா, இப்படியான ஒரு அடைமழையில வெள்ளம் அடந்தேறி போற இந்த சந்தர்ப்பத்துல எந்த பேரண்ட்ஸாவது ஏன் இந்த கரைக்கு வரல என்பது எமது கேள்வி. காஷிஃபுல் உலூமுக்குள்ள நீர் வந்தாச்சுண்டா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நின்ற ஊர் நீரில் மூழ்கியாச்சு என்பது பொருள். நேரம் தாழ்த்தி நீங்க கொடுத்தீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு வெள்ளம் சம்பந்தப்படாத சம்மாந்துறைக்கு போறதுக்கு மாற்று வழி, காபட் அடிச்ச மிக முக்கியமான ஒரு பாதை, எந்த ஆபத்தும் இல்லாம போறதுக்கான ஒரு பாதை நின்ற ஊர்ல இருந்தும் ஏன் நீங்க காரதீவுக்கு போனீங்க? மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மாணவர்கள் வந்து காரைதீவு வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டு மரணித்த சம்பவம் குறித்து இப்போதைக்கு வந்து அந்த மதரசாவினுடைய அதிபர் உட்பட 4 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த கைதுக்கு காரணமாக இருந்தது காரணம் என்ன, எதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், உண்மையிலே அன்றைய தினம் நடந்த விஷயங்கள் என்ன, இதுல யாருடைய அலட்சியம் காரணமாக இருந்தது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பேச போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். இது குறித்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. தினமும் பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, எதற்காக இவங்களை கைது செஞ்சாங்க? கைதுக்கான காரணம் போலீஸ் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பொது போக்குவரத்து இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பற்ற இந்த டெக்டர் பயணத்திற்கு பணம் கொடுத்து இதில் நீங்கள் பயணிக்கலாம் என்று சொல்லி அனுமதி கொடுத்து அவர்களை அனுப்பி வச்ச அந்த குற்றச்சாட்டுதல் தான் இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட 91 மாணவர்கள் படிக்கிறாங்க. இதில் கிதாபு பிரிவில் வந்து கிட்டத்தட்ட 60 சொச்ச மாணவர்களும், ஹிஃபுல் பிரிவில் ஒரு 30க்கு உள்ள மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஹிஃபுலுக்குள்ளே இருக்கிற மாணவர்களுடைய வயதை பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14 வயசுக்குள்ளவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாமே சின்ன பசங்க. சரி, எனவே அடைமழை காரணமாக தொடர்ந்து மதரசால இவங்களை வச்சிருக்க முடியாது, நீர் வருது, டாய்லெட் பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிர்வாகம் எடுத்த முடிவு தான் இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புறதாக. முதலாவது என்ன பண்றாங்கன்னா, காலையில வந்து ஊர் மாணவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இரண்டாவது வந்து வெளியூர் மாணவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான பஸ்ஸை அவங்க வாடகைக்கு எடுத்து அந்த பஸ்ல வந்து இவங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பயணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசர் தொழுகையை தொடர்ந்து, உதாரணமாக 3:15க்கு பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 3:30 இந்த பயணம் ஆரம்பிக்குது. இந்த பயணத்தில் ஏறின மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து சுமார் 35க்குள்ளே இருக்கும். முதலாவது இந்த பயணம் எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு 2 ஆசிரியர்கள் பொறுப்பாகவும் வராங்க. இந்த பயணம் ஆரம்பிக்கிறது முதலாவது வந்து காரைதீவுக்கு போறாங்க. காரைதீவுக்கு போனா அந்த இடத்துல சம்மாந்துறையோடு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் அங்க இறக்குறாங்க. அந்த பஸ்ல இருந்தவங்க அட்டாளச்சனைக்கு போக வேண்டியவங்க, பொத்துவிலுக்கு போக வேண்டியவங்க, இறக்காமத்துக்கு போக வேண்டியவங்க, அதே போல சென்ட்ரல் கேமுக்கு போக வேண்டியவங்கலாம் இருந்தாங்க. முதலாவது இவங்க எங்க இறக்குறாங்கன்னா, அந்த டிரைவரோட பேசிட்டு முதலாவது காரைதீவு சந்தியில சம்மாந்துறைக்கு போற கிட்டத்தட்ட 28 மாணவர்களா அங்க இறக்குறாங்க. அதிகூடிய மாணவர்கள் சம்மாந்துறையை சேர்ந்தவங்க தான் அங்க இருந்திருக்கிறாங்க. இறக்கிய பிற்பாடு இவங்க சொல்ற விஷயம் என்னடா, அக்கறையில இவங்களுக்குரிய பேரண்ட்ஸ் இருந்தாங்க, நாங்க இக்கரையில போன் மூலம் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சோம். எனவே அப்ப இருந்த ஒரு சூழல் தான் வந்து டெக்டர் வண்டியில தான் வந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போற வழக்கு இருந்தது. எனவே நாங்கள் அதுக்கான பணங்களை கொடுத்து நாங்களும் குழந்தைகளுக்கு சொன்னோம், இதுல நீங்க பயணிக்கலாம்னு. முதற்கட்டமாக 11 மாணவர்களை ஏற்றி கொண்ட அந்த வண்டி போய் கண்முன்னே வந்து அது வந்து அடித்து செல்லப்பட்டு ஒரு விபத்துக்குள்ளாகுது. இதுக்கு பின்னால் உடனடியாக பதறி அடிச்சு கொண்டு அவங்க இதுக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு பஸ் உடனடியாக எங்கேயும் மாணவர்களை இறக்கல, அப்படியே தொடர்ந்து பயணிக்குது வந்து காஷிஃபுல் உலூம் மதரசாக்கு. அங்கே போய்த்து சம்மாந்துற பிள்ளைகளை எல்லாம் சென்ட்ரல் கேம்புக்கு போக வேண்டிய பிள்ளைகளாம் அங்கே உட்கார வச்சுட்டு அந்த பஸ் வந்து மேலும் பயணிக்குது வந்து அக்கரைப்பத்துக்கு. அட்டாளச்சனையில் ஒரு 6 மாணவர்களை இறக்கி விடுறாங்க. அக்கரைப்பத்தில் வந்து ஒரு 3-4 மாணவர்களை இறக்குறாங்க. அதில் 2 மாணவர்கள் வந்து இறக்காமத்துக்கு போக வேண்டியங்க. பொத்துவிலுக்கு போகிற வர பொத்துவில் பஸ்ஸில் ஏற்றி விடுறாங்க. அங்கே சில பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய்த்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் இப்படியே நடந்து முடியுது. இதுக்கு பிற்பாடு வந்து இவங்களை தேடுற பணி அப்படின்ற விஷயம் எல்லாம் 3-4 தினங்களாக நடந்துருது. சரி, இந்த ஒரு விஷயம் சரியாக நடந்ததா இல்லையா என்பதுதான் இங்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விமர்சனம். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க விடுமுறையை தீர்மானிச்ச அந்த நாள் வந்து மிகப்பெரிய அடைமழை ஆரம்பிச்ச ஒரு நாள்.
காலை நேரத்தில் இவங்க உள்ளூர் மாணவர்களுக்கு இவங்க அந்த விடுமுறையை கொடுத்ததுக்கு பதிலாக முதலாவது இங்க என்ன பண்ணிருக்கணும்னா வெளியூர் பிள்ளைகளை சேஃபாக அனுப்புறதுக்கான வழிகளை செஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட அந்த பிரதேசத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான மதரசாக்கள் வந்து அதிகாலையிலே வெளியூர் மாணவர்களை வந்து பெற்றோரை வர சொல்லி அவங்களோட கையில கொடுத்து அனுப்பியாச்சு. இங்க இருக்கிற கேள்வி என்னடா, இதை ஏன் காஷிஃபுல் உலூம் நிர்வாகம் செய்யல? முதல்ல யார் அவங்க அனுப்பியிருக்கணும்? வெளியூர் மாணவர்கள் அனுப்பியிருக்கணும். அந்த ஒரு விஷயம் இங்க நடக்கல. 3:30க்கு தான் இவரோட பயணம் ஆரம்பிக்குதுன்னா 3:30ன்றது வந்து பெரும்பாலும் வெள்ளம் உச்சத்தை தொட்ட நேரம். சம்மாந்துறையிலிருந்து எக்ஸாம் டியூட்டியை முடிச்சுட்டு வந்த ஒரு ஆசிரியர் அவர் வந்து காரைக்குடிக்கு வராரு 2:30 மணிக்கு. 2:30 மணின்னும் பொழுதே அங்க மிகப்பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் இருக்குது. அவரும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோட அந்த கரையிலிருந்து இக்கரைக்கு வந்ததாக அவர் கருத்தை சொல்றாரு. இப்ப 3:30க்கு பிற்பாடு அப்படின்ற ஒரு விஷயம், 4:30க்கு தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அப்ப இப்படி வெள்ளம் மேலிட்ட நேரத்துல இந்த மாணவர்களை ஏன் அனுப்பினாங்க? இது ஒரு புத்திசாதுரியமான டிசிஷன் இல்லை என்பதுதான் நமக்கு முதலாவது தெரிகின்ற ஒரு விஷயம். அப்படியான ஒரு விமர்சனம் இங்க இருக்குது. அக்கறையில வந்து பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சொல்றீங்க. நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 28 பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் 28 பேர் அங்க நின்றாங்களா? அந்த 28 பேரும் இப்படியான ஒரு அடைமழையில வெள்ளம் அடந்தேறி போற இந்த சந்தர்ப்பத்துல எந்த பேரண்ட்ஸாவது ஏன் இந்த கரைக்கு வரல என்பது எமது கேள்வி. அதுல எங்களுக்கு யாசின் என்ற குழந்தையும் மரணிச்சாரு. யாசின் என்ற குழந்தைக்கு 12 வயசு. ஆனா அவருக்கு பெற்றோர் இல்லை, அவரோட பாப்பா வஃபாத் ஆயிட்டாரு. இவர் சார்பாக யார் வந்த, அதை யார் உறுதி செய்த? சரி, யாசின் என்ற குழந்தை 1 வருஷம்தான் மதரசாக்கு பேய்த்து 1 வருஷ மாணவன். ஆனா இவருடைய முழு விவகாரத்தையும் அவருடைய மச்சான் குடும்பம் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவர் குறித்து எல்லா விஷயங்களையும் அவங்க தான் பாக்குறாங்க. ஹாரிஸ் மௌலவி தொடர்பு கொண்டு அந்த குழந்தை அவரை கையில நீங்க கொடுத்திருக்கலாம். ஏன் நீங்க கொடுக்கல? அப்படியாக இருந்தால் இந்த பிள்ளை 100க்கு 100 உங்களுடையது என்பதுதான் எமது பார்வை. சரி, அந்த ஒரு விஷயம் அப்படியே இருக்கட்டுமே. நீங்க சொன்னீங்க மதரசால தண்ணி வர பிரச்சனை இருக்குது, டாய்லெட் பிரச்சனை இருக்குது, அதனாலதான் விடுமுறை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. இந்த ஊர்ல மிக உச்சமான இடத்துல இருக்கிற மதரசா, ஆரோக்கியமான கட்டிட வளமுள்ள பௌதிக வளமுள்ள ஒரு மதரசா காஷிஃபுல் உலூம். காஷிஃபுல் உலூமுக்குள்ள நீர் வந்தாச்சுண்டா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நின்ற ஊர் நீரில் மூழ்கியாச்சு என்பது பொருள். இப்படியான ஒரு நிலையில இதுக்குள்ள தண்ணி வந்த வலிகி உளுந்த அந்த காரணம் எல்லாம் எவ்வளவு ஏற்புடையது, ஒரு பொறுப்பான ஒரு பதிலாக இருக்கும் என்பதுதான் எமது கேள்வி. எனவே நீங்க ஊர் மாணவர்களை அனுப்பி போட்டோ உச்சத்தை தொடுகிற வெள்ளம் வந்தாச்சுன்னா நீங்க சேஃபான இடம், அந்த பயணத்தை விட, சம்மாந்துறையை விட, பொத்துவில விட இந்த மாணவர்களுக்கு காஷிஃபுல் உலூம் மதரசா மிக சேஃபானது என்பதுதான் எமது பார்வை. இந்த இடத்துல ஏன் அந்த மாணவர்கள் நீங்க இந்த பயணத்துக்காக தயார்படுத்தினீங்க என்ற கேள்வி எமக்குள்ள இருக்கு. இதுல சில மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் வெளிநாடுகளில் இருக்காங்க. அப்படியாக இருந்தா இவங்க குறித்து இதை இறந்தவர்கள்ல, அதாவது யாசினோட சேர்ந்து இறந்த இன்னும் 2 மாணவர்களுடைய பெற்றோர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க சார்பாக யார் வந்த நேரம் தாழ்த்தி நீங்க கொடுத்தீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு வெள்ளம் சம்பந்தப்படாத சம்மாந்துறைக்கு போறதுக்கு மாற்று வழி, காபட் அடிச்ச மிக முக்கியமான ஒரு பாதை, எந்த ஆபத்தும் இல்லாம போறதுக்கான ஒரு பாதை நின்ற ஊர்ல இருந்தும் ஏன் நீங்க காரதீவுக்கு போனீங்க? அதாவது அல்லிமுல்ல ஜங்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சம்மாந்துறைக்கு பின்பக்கமாக போய் சேர்றதாக இருந்தால், அந்த உருளோஸ் கணுக்கு போய் சேர்றதாக இருந்தால் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். காரதீவு சந்தியில இருந்து மாவடிப்பள்ளியினூடாக போறதும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். என்ற கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, ஊர் பிறந்தவங்க நின்ற ஒரு வாசிகளாக மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்க. அல்லிமுல்ல சந்தி இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதா? அதுல பயணிக்கலும் அதுல வெள்ள பிரச்சனை இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லிமுல்ல சந்தியில இருந்து சம்மாந்துறைக்கு வெறுமே 5 கிலோமீட்டர். நீங்க ஹையர் பண்ணின பஸ் அல்லது இனாமாக நன்கொடையாக வந்தவராக இருந்தா 1 கிலோமீட்டரை பார்த்துத்தான் 28 மாணவர்கள் அந்த கரையில நீங்க இறக்கி விட்டு இதாலதான் நீங்க போக முடிவுக்கு வந்தீங்களா? சமயோசியமா ஏன் நீங்க இதை யோசிக்கல? எதற்காக மதரசா மீது பாயிறீங்கன்னு கேட்கிறோம். இதை ஒரு சிங்கள ஊடகம் பேசினா அதை ஒரு இனவாதமாக நாங்கள் பேசிடுவோம். நம்மளோட அலட்சியத்தை நம்ம திருத்திக்க மாட்டோம். ப்ரெஸ் மீட்டிங் போட நமக்கு தெரியும், மீடியாவில் வந்து பேச தெரியும், ஆனால் பக்குவம் ஒரு விஷயத்தை செய்ய தெரியாது என்பதுதான் இங்கே இருக்கிற விமர்சனம். எனவே இங்கே மதரசாக்கள் பிழையும் கிடையாது, எடுத்த முடிவுகளும் பிழை கிடையாது, ஆனால் அதை முறையாக செஞ்சிருக்கணும் என்பதுதான் எமது பார்வை. அதிகாலையில் நிறைய மதரசாக்கள் விடுமுறையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏன் காலையில் நீங்கள் அதை செஞ்சிருக்கலாமே? அதையும் நீங்கள் செய்யலை. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அலட்சியத்தால் நடந்த விஷயமே தவிர, எனவே இதுக்கு பின்னால் இருந்த இதில் அலட்சியமாக இருந்த அரசு அதிகாரிகளை பற்றி நாங்கள் முன்னே ஒரு காணொலியில் போட்டிருந்தோம். நீங்கள் எங்கே இருந்தீங்க, அவங்களோட வேலையில் நடக்கலையே என்று சொல்லி.
அதே விமர்சனத்தை நாங்கள் இந்த மதரசா நிர்வாகத்துக்கு வைக்கிறோம், அங்கே இருக்கிற ஆசிரியர் குழாமுக்கு நாங்கள் வைக்கிறோம். எனவே இந்த பிள்ளைக்கு பின்னால் இருப்பது இந்த பிள்ளையான டிசிஷனும் பிள்ளையான அணுகுமுறையும் தான். 2 ஆசிரியர்கள் போயிருக்கிறாங்க, அவங்க இறங்கித்தான் மாணவர்கள் அதில் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? மீண்டும் மதரசாக்கு போய் பிள்ளைகளை இறக்கி விட்டீங்க. இதை நேரத்தில் செஞ்சிருக்கலாமே. போலீஸ் அந்த விசாரணையை சுயாதீனமாக செய்யணும். இதில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது. பொறுப்பற்று நடக்கின்றவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், மதரசா நிர்வாகம் இருக்கலாம், சட்டத்துக்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய வினயமான வேண்டுகோள். காரணம் என்ன? பாதிக்கப்பட்ட இடத்துல கொஞ்சம் யோசிங்களேன். உங்களோட குழந்தையாக இருந்தால் 12 வயசு அவனுக்கு என்ன தெரியும்? வீட்டில் புத்தி வளர்த்தோம், பக்குவமாக வளரணும், மதரசாவுக்கு கொண்டு துட்டோம், மாதம் பிச்சை எடுத்தாவது மாச பீஸை கட்டினோம், குருவான பாடமாக்கட்டும், சமூகத்துக்கு பெருமதி உள்ளவன வரட்டும். ஆனால் அதே மதரசாக்களை ஒரு அச்ச சூழல் உள்ளதாகவும் பொறுப்பற்றதாகவும் நடக்கிறதாக இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுன்னா அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியது யாரு? ஏன் நிர்வாகிகள் யார் அந்த பஸ்ஸில் ஏன் போகலை? ஒஸ்தாத் மாற மட்டும் அனுப்பி விட்டீங்க. நீங்கள் போயிருந்த டிசிஷன் மாறி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிர்வாகம்ன்றது மதரசா நடத்துறவங்க தானே. சத்தமாக பேசுறது அவங்க, ஒஸ்தாதமார குட்டுறது அவங்க, குனிய வைக்கிறது அவங்க, முரம்படுறது அவங்க, இப்படியான விஷயங்களை செய்கிறவங்க ஏன் பஸ்ஸில் போகலை? பொறுப்புள்ளவங்க நீங்கள் பேத்திருக்கணுமே. அந்த இடத்துல முடிவு வேறே வந்திருக்கும். நீங்கள் அந்த வெள்ளத்தை கண்ணால் பார்த்துருப்பீங்க, ஒரு டெக்டர் பயணத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. இது இவ்வளோ அபாயம்னு நீங்கள் முடிவை மாற்றிருப்பீங்க. ஏன் அந்த ஆசிரியர்களை முடிவை மாற்றலைன்னா அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, அவங்க சொன்னதை செஞ்சிருப்பாங்க. மீண்டும் அப்படி திரும்பி வந்து நீங்கள் ஏசிருப்பீங்க, பண்பாடு இல்லாமல் நீங்கள் நடந்திருப்பீங்க. இப்படியான விமர்சனம் எல்லாம் அங்கே இருக்கு என்பதுதான் எமது பார்வை. எனவே இது குறித்து எமக்கு இருக்கிற விமர்சனங்களை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். உண்மையிலே குற்றவாளிகள் என்பவர்கள் தண்டிக்கப்படணும். இது சம்பந்தமாக தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய, ஏன் முடிவெடுக்கல, இப்படியான முடிவு சரிதானா, இவ ஆரோக்கியமான விஷயத்தை செஞ்சு முடிச்சாங்களா என்ற விஷயங்கள் வந்து தேடப்படணும். பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இதில் அலட்சியமாக இருந்தால் அதுக்கான தண்டனை கிடைக்கணும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலப்பாடு. எனவே இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு மிக முக்கியமான பாடங்களை சொல்லியிருக்கும். அந்த பாடங்களை எடுத்து அரசியல்வாதிகள் அவங்களோட பணியை செய்யணும், அரசு அதிகாரிகள் அவங்களோட பணியை செய்யணும், பொறுப்பு வாய்ந்த பெற்றோர் அவங்களுடைய பங்களிப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதே போல் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் அவங்களுடைய பணியை சரியாக செய்யணும் என்ற ஒரு விஷயம்தான் நமக்கு இருக்கிற ஒரு விஷயம். எனவே ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டவர்களாக சமூகமாக மீண்டெழுந்து நாங்கள் பயணிப்போமாக. எனவே இந்த ஜனாசாக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும். அதில் ஒரு மாணவனோட ஜனாசா இன்னும் கிடைக்கல, இன்னும் தேடுதல் பணி நடக்குது. அந்த ஜனாசாவும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அந்த பணியில் ஈடுபட்டவர்களுக்கு மீசான் டிவி உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. குறிப்பாக சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, காரைதீவு மாற்று மத சகோதரர்கள் இதில் மழை பார்க்காம கூதல் பார்க்காம உயிரை பணயம் வைத்து இந்த பணிகளை செஞ்சிருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பணிகளையும் கபூல் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த குடும்பங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பானாக. நீங்கள் வெறுக்கிற விஷயம் அதில் நலவிருக்கி, நீங்கள் விரும்புகிற விஷயம் அதில் நலவில்லை. எனவே இந்த குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு சொருக்கத்தினுடைய வெகுமதியாக மாறுவார்கள். இது மறுமைக்காக வங்கியிலே சேர்க்கப்படுகின்ற நன்மைகள் என்று மீசான் டிவி சொல்லிக் கொள்வதோடு நீங்கள் மன ஆறுதலோடு இருப்பீர்களாக. இதைவிட சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். கண்குளிர்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருவான் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.